அனைவருக்கும் வணக்கம். புத்துக்கோவில் கணக்கனேந்தல். இந்த இடத்துல நீங்க விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் அம்மன் கேட்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல எப்படி விளக்கு போடணும் அப்படிங்கிற முறையை நம்ம பார்ப்போம். இந்து மதத்துல 7 அப்படிங்கிற எண் ரொம்ப புனிதமான எண்ணாக கருதப்படுது. 7 உலகங்கள், 7 நாட்கள், 7 சக்திகள், அந்த மாதிரி 7 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த நாகரை சுற்றி பாருங்க எவ்வளவு பேர் விளக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ எத்தனை பேருடைய நம்பிக்கை மெய்யா இருக்குது அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கலாம். இதில் எப்படி விளக்கு போடணும் அப்படிங்கிற முறையை நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஒரு மஞ்சள் பரப்பிக்கணும் தரையில். அதுக்கு மேலே குங்குமம் பரப்பிக்கணும். அதுக்கு மேலே 7 வெற்றிலைகளை ஒன்மேல் ஒன்றா அடுக்கணும். அதுக்கப்புறம் 7 விளக்குகள், 7 கிளியாஞ்சட்டி வச்சுட்டு அதை சுற்றி 7 எலுமிச்சம்பழங்களை வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்றலாம். இதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸ்ரீ நாக சிவசக்தி என்பதால் இந்த வழிபாடு நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் மற்றும் ஜாதகத்தில் ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கும். திருமண தடை இருப்பவர்களுக்கு விரைவில் சுபகாரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் மங்களம் பெருகும். 7 அகல் விளக்குகளில் மஞ்சள் குங்குமமிட்டு தீபம் ஏற்றுவதன் மூலம் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தையும் அமைதியையும் கொண்டு வரும். எதிர்ப்புகள் மற்றும் திருஷ்டி நீக்குதல். 7 எலுமிச்சை பழங்களை வைத்து வழிபடுவது கந்திஷ்டி, பொறாமை மற்றும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகளை வேரோடு நீக்கும் வல்லமை கொண்டது. தீராத நோய்கள் எல்லாம் தீரும். புத்து கோவில்களில் செய்யப்படும் வழிபாடு பொதுவாக ஆரோக்கியம் சீராகவும் நீண்ட நாள் தீராத பிணிகள் குணமாகவும் வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை. நம்முடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும். வெற்றிலை பாக்கு வைத்து மனதார அம்மனிடம் வைக்கும் கோரிக்கைகள் அம்பிகையின் அருளால் விரைவில் நிறைவேறும். இந்த வழிபாட்டை செவ்வாய், வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்வது கூடுதல் பலன் தரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கோவிலுக்கு அம்மனை வழிபாடு செய்து அம்மனின் அருள் பெறுக. ஸ்ரீ நாக சிவசக்தி அம்மன். நன்றி.